காலநிலை மாற்றங்களாலையும் தவறான கட்டமைப்புகளாலையும் தமிழ்நாடு மட்டும் இல்லாமல் இந்தியா முழுக்க சமீப காலங்களாக மிக மோசமான வெள்ள ஆபத்துகளை சந்திச்சுக்கிட்டு இருக்கு. நம்ம இப்போ இந்த வீடியோவில் வெள்ள ஆபத்துலேருந்து உங்கள் உயிரை எப்படி காப்பாற்றிக்கிறதுன்றதை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். மழைக்காலம் ஆரம்பிச்சதுமே நீங்கள் வாழ்கிற பகுதி வெள்ள பாதிப்புகள் அதிகமாக இருக்க பகுதியாக இருந்தால் இந்த ஸ்டெப்களை நீங்கள் கண்டிப்பாக ஃபாலோ பண்ணி ஆகணும். முதல்ல நீங்கள் ஏதாவது ஒரு பகுதிக்கு புதுசாக குடியேறும்போது அந்த பகுதியில் மழைக்காலங்களில் எந்த அளவுக்கு தண்ணி தேங்குன்றதை உங்கள் பக்கத்து வீட்டுக்காரங்க மூலமாக தெரிஞ்சு வச்சுக்கோங்க. மழைக்காலங்களில் வானிலை அறிக்கை மூலமாக எப்போ புயல் வரும், எந்த அளவுக்கு மழை இருக்குன்றத தெரிஞ்சு வச்சுக்கிறது ரொம்பவே முக்கியம். மழைக்கால அத்தியாவசிய பொருட்களான பிஸ்கெட், வாட்டர் பாட்டில், டார்ச் லைட், அது கூடவே கொஞ்சம் எக்ஸ்ட்ரா பேட்டரிஸ், பவர் பேங்க், ஃபர்ஸ்ட் எய்ட் கிட், உங்களுக்கு முக்கியமாக தேவைப்படுற மெடிசன்ஸ், விசில், உங்களுக்கு முக்கியமாக தேவைப்படுற டாக்குமெண்ட்ஸோட காப்பி, கூட கொஞ்சம் துணிகளை ஒரு வாட்டர் ப்ரூஃப் பேக்கில் வச்சுக்கிட்டிங்கன்னா இவை வெள்ளத்திலிருந்து நீங்கள் தப்பிக்க ரொம்பவே உதவியாக இருக்கும். உங்கள் பகுதிக்கு வெள்ள அபாய எச்சரிக்கை விடப்பட்டாலோ இல்லை மழையால் உங்கள் வீடு முழுகுன்னு தெரிஞ்சாலோ நீங்கள் முகாம்களுக்கோ அல்லது பாதுகாப்பான பகுதியில் இருக்க நீங்கள் தெரிஞ்சு உங்கள் வீட்டுக்கோ போகிறது ரொம்பவே நல்லது. உங்ககிட்ட இருக்க நகை இல்லை முக்கியமான டாக்குமெண்ட்ஸ் இது எல்லாத்தையும் ஒரு வாட்டர் ப்ரூஃப் பேக்கில் போட்டு கூடவே கொண்டு போகிறது நல்லது. அப்படி கொண்டு போக முடியாத பட்சத்தில் உங்கள் வீட்டில் ரொம்ப பாதுகாப்பான உயரமான இடத்துல வைங்க. உங்கள் வீட்டில் தண்ணி வராமல் தடுக்க மிக சிறந்த வழி மணல் மூட்டைகள் தான். அதனால ஒரு 5-6 மணல் மூட்டைகளை புயல் வரதுக்கு முன்னாடியே தயாராக வச்சுக்கோங்க. முக்கியமாக எலக்ட்ரானிக் பொருட்களை பரணையிலையோ இல்லை உங்கள் வீட்லேயோ உயரமான இடத்துலையோ வச்சிடுங்க. உங்கள் வண்டி மழையில் முழுகாமல் இருக்க உங்கள் வீட்டுக்கு பக்கத்துல உயரமான இடம் அப்படி இல்லை பாலம் இது மாதிரி இடங்கள்ல நிறுத்தி வைக்கிறது ரொம்பவே நல்லது. முக்கியமாக நீங்கள் புயல் சமயங்களில் வேலைக்கோ இல்லை வெளியே போகிறதையோ கண்டிப்பாக தவிர்த்தாகணும். நீங்கள் எதிர்பார்த்த விட மழை ரொம்பவே அதிகமாக பெய்யுது. உங்களால் சரியான நேரத்துக்குள்ளே வெளியேற முடியலை. சாலையில் வெள்ளம் அதிகமாயிட்டே இருக்குது. இப்போ நீங்கள் என்ன பண்ணுறதுன்றதை பார்க்கலாம். முதல்ல நீங்கள் சாலையில் தண்ணி ஓடிக்கிட்டு இருக்கும்போது வெளியே போகிறத தவிர்த்தே ஆகணும். சில சமயங்களில் அரை தண்ணியை உங்களை அடிச்சுட்டு போக போதுமானதாக இருக்கும். ரெண்டாவது, தண்ணி உங்கள் வீட்டுக்குள்ளே வர மாதிரி தெரிஞ்சுங்கன்னா உங்கள் வீட்டில் இருக்க கரண்ட்டையும் கேஸையும் உடனே ஆஃப் செஞ்சுருங்க. உங்கள் வீட்டில் இன்வெர்டர் கரண்ட் இருந்ததுனாலும் அதையும் உடனே ஆஃப் பண்ணுறங்க. நீங்கள் இதுக்கு முன்னாடியே தயாராக வச்சுருந்த மணல் மூட்டைகளை வாசலில் வச்சு தண்ணி வர்றதை தடுத்து நிறுத்துங்க. அப்படி மணல் மூட்டைகள் தயாராக இல்லைன்னா செங்கல் மாதிரியான பொருட்களை பயன்படுத்தி தண்ணி உள்ளே வர்றதை தடுத்து நிறுத்த பாருங்க. தண்ணியோட லெவல் அதிகமாகிட்டே இருந்துச்சுன்னா உங்கள் வீட்டோட 2வது மாடிக்கோ இல்லை மொட்டை மாடிக்கோ போகிறது தான் நல்லது. மறக்காமல் உங்கள் எமர்ஜென்சி பேக்கையும் கூடவே எடுத்துகிட்டு போயிடுங்க. அப்படி போகும்போது உங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் ரொம்பவே பலவீனமான சுவர்கள் இல்லை காஞ்சி போன மரம் இது மாதிரி இருந்துச்சுன்னா அது பக்கத்தில் போகிறத தவிர்த்துருங்க. தண்ணியோட ப்ரெஷரால் இது கீழே விழுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. கடைசியாக ஏதாவது உதவி வர வரையும் உயரமான பகுதியிலே இருங்க. யாராவது மக்களை காப்பாற்ற வர்றதை பார்த்தா மட்டும் உங்கள்கிட்ட இருக்க விசில் மூலமாக ஒலி எழுப்பி அவங்கள உதவி கூப்பிடுங்க. அடுத்த புயல் சமயங்களில் நீங்கள் வெளியில் எங்கேயாவது மாட்டிக்கும் போது என்ன பண்ணுறதுன்றதை பார்க்கலாம். முதல்ல நீங்கள் ரோட்டில் நிற்காம உங்கள் பக்கத்தில் இருக்கிற ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு உயரமான வீட்டுக்கு போகிறது நல்லது. தண்ணியில் நடக்கும்போது சாலையோரம் இருக்கிற ட்ரைனேஜ் ஹோல், மின்கம்பம் இது பக்கத்தில் போகிறதையே முற்றிலும் தவிர்த்துடுங்க. தண்ணி போகிற சாலையில் உங்கள் வண்டியை ஓட்டுறதை முற்றிலும் தவிர்த்துடுங்க. ஏன்னா 2 அடி தண்ணியை உங்கள் காரையோ இல்லை பைக்கையோ அடிச்சுட்டு போகிறது போதுமானதாக இருக்கும். இப்போ புயல் சமயத்தில் உங்கள் கார் தண்ணி ஓடிக்கிட்டு இருக்க நடு ரோட்டில் மாட்டிக்கிச்சு. உங்கள் கார் ஸ்டார்ட் ஆகலை. தண்ணியோட அளவும் அதிகமாகிட்டே இருக்குது. இப்போ நீங்கள் என்ன பண்ணுறதுன்றதை பார்க்கலாம். தண்ணியோட அளவு அதிகமாகிறதுக்குள்ள முதல்ல காரை விட்டு உடனே வெளில வந்து உயரமான பகுதிக்கு போகிறதுக்கு முயற்சி பண்ணுங்க. அப்படி தண்ணியோட ப்ரெஷரால் உங்கள் கார் கதவை திறக்க முடியலைன்னா உங்கள் காரோட கண்ணாடியை திறந்து அது வழியாக உடனே வெளியே போங்க. நீங்கள் உங்கள் காருக்குள்ளே இருந்தீங்கன்னா பாதுகாப்பாக இருப்பீங்கன்னு மட்டும் நினைக்காதீங்க. ஏன்னா கார் முழுசாக மூழ்கிச்சுன்னா அதுக்கப்புறம் உங்களால் வெளியிலேயும் வர முடியாது. அதோட காருக்குள்ளே தண்ணியும் வர ஆரம்பிச்சிடும். அது மட்டும் இல்லாமல் கார் வெள்ளத்தில் அடிச்சுட்டு போகிறதுக்கான வாய்ப்பும் இருக்குது. அதனால காரில் இருந்து எவ்வளோ சீக்கிரம் வெளியில் வர முடியுமோ அவ்வளோ சீக்கிரம் வெளில வந்துடுங்க. கடைசியாக புயல் கடந்துடுச்சு. தண்ணியும் படிப்படியாக குறைஞ்சிட்டே வருது. இருந்தாலும் நீங்கள் உஷாராக இருக்கிறது நல்லது. ஏன்னா பாம்பு, பூச்சிகள், ஷார்ப்பான கண்ணாடி போன்ற பொருட்கள் வெள்ளத்தில் அடிச்சுக்கிட்டு உங்கள் சாலையிலையோ இல்லை வீட்டுக்குள்ளேயோ இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அதனால் நடக்கும்போது ஒரு ஷூவை மாட்டிக்கிட்டு பாதுகாப்பாக நடங்க. நீங்கள் குடிக்க பயன்படுத்துகிற தண்ணியை கொதிக்க வச்சு அதுக்கப்புறம் குடிங்க. உங்கள் வீட்டில் இருக்க தண்ணி வற்றினதுக்கு அப்புறம் உங்கள் வீட்டு மொத்தத்தையும் நல்லா சுத்தம் பண்ணி டிஸ்இன்ஃபெக்ட் பண்ணுங்க. ஏன்னா மழை தண்ணியில் கிருமியும் அழுக்கும் ரொம்பவே அதிகமாக இருக்கும். அதோட புயல் கடந்ததுக்கு அப்புறம் தண்ணி வடைய 2-3 நாள் ஆகும். அது வரையும் வெளியில் போகிறத தவிர்த்துடுங்க.
வருஷம் வருஷம் தமிழ்நாட்டில் வெள்ள ஆபத்து அதிகமாயிட்டே தான் இருக்கு. ஆனால் நீங்கள் உங்கள் புத்திசாலித்தனத்தை பயன்படுத்தி வெள்ளத்துக்கு முன்னாடியே தயாராக இருந்தால் நீங்கள் இதுல இருந்து சுலபமாக தப்பிக்கலாம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க. சர்வை தமிழாக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.